ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா 2024 2025 பெரிய அளவில் போகக்கூடிய 2 காயின்களை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காப்பி ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும், அதாவது ஸ்பாட் ட்ரேடிங் மூலியமாக எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாக NFT கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஏர்னிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸாக டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2024 2025 பெரிய அளவில் போகக்கூடிய ஒரு காயினை நம்ம வந்து பார்த்தோம்னா கஸ்பா காயின் வந்து இருக்குது. இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் 0.11 அந்த ரேஞ்சில் தான் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது டாலர் மதிப்பில். அதே இது ஆல் டைம் ஹை போன ப்ரைஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா 0.15 அந்த ரேஞ்சில் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதுவும் இந்த வருஷம் எண்டுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதாவது 2022 ஜூன் மாதத்தில் எந்த அளவுக்கு கீழே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.0017 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேடிங் ஆகிருக்குது. அதாவது 2022 ஜூன் மாதத்தில் இந்த அளவுக்கு வந்து ரொம்பவே லோவில் இருந்திருக்குது. அதுக்கப்புறமா 2023 லாஸ்ட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு மேலே வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 மடங்கு வளர்ச்சி வந்திருக்குது. அந்த அளவுக்கு மேலே போனதான். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா 0.11 ரேஞ்சில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இன்னமும் எந்த அளவுக்கு மேலே போகலாம்னா, அதாவது 2024 2025 மினிமம் $3 அல்லது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டோம்னா $10 ட்ரேட் ஆகலாம். ஓகே, நிறைய பேர் முதற்கொண்டு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வாங்கி ஹோல்டு பண்ணிகிட்டே வர்றாங்க. ஃபியூச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக பெரிய லெவலில் வந்து போகலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 0.11 அந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. மொத்த சப்ளை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது டோட்டல் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ 23 பில்லியன் அந்தளவுக்கு வந்து இருக்குது. அதே இது மேக்ஸிமம் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 28 பில்லியன் வரைக்கும் இருக்குது. மேக்ஸிமம் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 28 பில்லியன் இருக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் சப்ளைகள் வந்து கொண்டு வருவாங்க. அது எப்போ கொண்டு வருவாங்கன்னா, டிமாண்ட் அதிகமாக போயிட்டு இருக்கும்போது இந்த சப்ளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வரும்போது ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கலாம். அந்த டிமாண்ட் எப்போ அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது இதோட ப்ரைஸ் அப்படிங்கிறப்ப நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது பார்த்தீங்களா. இப்போ $1 $2 அப்படின்னு போகும்போது பார்த்தீங்கன்னா விற்கிறதுக்கு யாருமே கண்டிப்பாக வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னமும் மேலே போகும் அப்படின்னு நிறைய பேர் ஹோல்டு பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா தேவைப்படுற பட்சத்தில் இந்த மேக்ஸிமம் சப்ளைலேருந்து கொஞ்சம் வந்து கூட்டுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து கம்மியாகலாம். ஹோல்டு பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த டயத்தில் கூட நீங்கள் தாராளமாக வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். அதாவது 0.11 ரேஞ்சில் நீங்கள் தாராளமாக வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். அதாவது மார்க்கெட் ப்ரைஸ் என்ன போயிட்டு இருக்குதோ இப்போ போயிட்டு இருக்கிற ப்ரைஸ் கூட நீங்கள் தாராளமாக வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். ஃபியூச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பெரிய அளவில் வந்து போகலாம். ஆனால் இந்த 2024 2025 நம்ம வந்து பார்த்தோம்னா $3 ஒரு $10 ரேஞ்சுக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம $10 கூட எதிர்பார்க்க வேண்டாம். மினிமம் ஒரு $3 எதிர்பார்க்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மேலே போகலாம். ஒரு $3 போனால் நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னா, இப்போ இருக்கிற ப்ரைஸில் வாங்கி ஹோல்டு பண்ணால் கூட ஒரு 30 மடங்கு நமக்கு வந்து லாபம் கிடைக்கும். அந்த அளவுக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கஸ்பா காயின் வந்து போயிட்டு இருக்குது. அதனால் வாங்கி ஹோல்டு பண்ணி வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2024 2025 பெரிய அளவில் வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 0x0 AI ப்ராஜெக்ட்க்கு உண்டான ஒரு காயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த காயினை எல்லாருமே வந்து இப்போ பெரிய பெரிய வேல் முதற்கொண்டு வாங்கி ஹோல்டு பண்ணிகிட்டே வராங்க. அதாவது எத்தனை வேல் வாங்கி ஹோல்டு பண்ணிகிட்டே வராங்க. இந்த காயினோட ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2024 2025 ஒரு $3 இதுவும் ஒரு $10 வரைக்கும் மேலே போகலாம். மினிமம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு $3 வரைக்கும் மேலே போகலாம். மினிமம் எடுத்துக்கிட்டால் கூட பெரிய அளவில் வந்து மேலே போகலாம். அதாவது $3 அப்படிங்கிறதே நான் கம்மியாக தான் நான் சொல்கிறேன். ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து போகலாம். இதோட சப்ளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி கஸ்பா காயினோட சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா 28 பில்லியன் வரைக்கும் இருக்குது. அதாவது மேக்ஸிமம் சப்ளைன்னு எடுத்து சொன்னோம்னா 28 பில்லியன் வரைக்கும் இருக்குது. ஆனால் இந்த 0x0 அந்த இதோட டோட்டல் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 பில்லியன் வரைக்கும் தான் இருக்குது. இப்போ இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் தான் போயிட்டு இருக்குது. அதாவது 0.14 ரேஞ்சில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. ஃபியூச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய லெவலில் வந்து மேலே போகலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் போயிட்டு இருக்குது. வாங்கி ஹோல்டு பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ப்ரைஸில் கூட நீங்கள் தாராளமாக வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். அப்படி நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு ப்ராஃபிட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2024 எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா $3 ஒரு $10 அப்படிங்கிறதே மேலே போகலாம். அந்த அளவுக்கு, அதாவது $10 மினிமம் எடுத்துக்கிட்டால் கூட நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னா, இந்த டயத்தில் வாங்கி ஹோல்டு பண்ணால் கூட 74 மடங்குக்கு மேலே வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறையவே டிமாண்ட் அதிகமுள்ள ஒரு காயினாக இந்த காயின் வந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்ஸ்சேஞ்சில் மட்டும்தான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதனால் இந்த ப்ரைஸில் தான் இப்போ வந்து போயிட்டே இருக்கும்.
கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்ஸ்சேஞ்சில் இன்னமும் பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்டிங் பண்ணாங்கன்னா பெரிய லெவலில் வந்து மேலே போகலாம். 2023லேயே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து நல்லாவே மேலே வந்திருக்குது. அதாவது 1000 மடங்குக்கு மேலே நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 100 மடங்கு மேலே போகாதான், அதாவது 1000 மடங்கு மேலே வந்திருக்குது. ஒரு 100 மடங்கு அப்படிங்கிறது இதுக்கு சாதாரண விஷயம் தான். ஏன்னா 1 பில்லியன் வரைக்கும் தான் டோட்டல் சப்ளை இருக்குது. கஸ்பா காயினுக்கும் இந்த 0x0 காயினுக்கும் நம்ம கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 0x0வோட சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் வரைக்கும் தான் இருக்குது. அதனால் ஃபியூச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக பெரிய லெவலில் வந்து மேலே போகலாம். அதனால் கம்மியாக இருக்கும்போதே வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்பாட் ட்ரேடில் நம்ம எப்படி வந்து அதாவது காப்பி ட்ரேடில் நம்ம எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது நான் இப்போ வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிற லிஸ்ட்டை தான் உங்களுக்கு நான் காமிச்சிட்டு இருக்கிறேன். ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 10% அப்படிங்கிறது நான் எடுத்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அதாவது நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போதைக்கு எத்தனை பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரே ஒரு நபர் தான் இப்போதைக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறார். அதாவது என்னை நம்பி தான் இப்போதைக்கு அவர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. இப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு அளவுக்கு வந்து நல்லாவே ப்ராஃபிட் போயிட்டு இருக்குது. அதனால் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக OKX எக்ஸ்சேஞ்சை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. அதில் நீங்கள் ஃபண்டு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் எப்படி வந்து காப்பி வந்து பண்ணுறது. அதாவது என் பேரை போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லிஸ்ட்டு காமிச்சிடும். அதில் போனதுக்கப்புறமா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் உள்ளே கொண்டு வரீங்க மினிமம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு $100 உள்ளே போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா தான் ஒரு அளவுக்கு வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதாவது 10% அப்படின்னா ஒரு $10 கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த $100க்கு. அதனால் மினிமம் ஒரு $100 போட்டு நீங்கள் உள்ளே காப்பி பண்ணுங்கள். அப்படி நீங்கள் காப்பி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் 10% அப்படிங்கிறது நான் எடுத்து கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் மறக்காமல் OKX எக்ஸ்சேஞ்சில் என்னை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளே INR டெபாசிட் கொண்டு போக தெரியாதவங்க இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்கள் வேலட்டுக்கு ட்ரான் காயினாக வாங்கி சென்ட் பண்ணி விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருக்க கிரிப்டோ காயினை செல் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு INR டெபாசிட் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் மறக்காமல் இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பாய், see you. மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.